Praise the Lord. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது யோவேலின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, சீயோன் குமாரரே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்கள். துக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளை, கவலையோடு கூட இருக்கிற தேவ பிள்ளை, இன்னைக்கு நீ வேதனையோடு இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே உனக்குள்ள ஒரு வேதனை, உனக்குள்ள ஒரு துக்கம், உன் மனசில் சில காரியத்தை நினச்சி வேதனையோடு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரரே, நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக என்ன தெரியுமா? நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். காரணம், வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள எவ்வளவு துக்கம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டிங்கனாலே ஒரு சந்தோஷம் வந்துடணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டாலே ஒரு மகிழ்ச்சி வந்துடணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, வார்த்தையை கொண்டு பேசுகிறாரு, சீயோன் குமாரரே, நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். சீயோன் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து களி கூறு. காரணம் என்ன? அவர் உன் வாழ்க்கையில் முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் பெய்ய பண்ணுவார். முன்மாரியையும் பின்மாரியையும் கர்த்தர் பெய்ய பண்ணுவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையின் சகலவித ஆசீர்வாதங்களினாலும், இழந்த, கிடைக்க வேண்டிய, விடுபட்ட சகல நன்மைகளினாலும் உங்களை ஆசீர்வதிக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, வரக்கூடிய நன்மைகளையும் கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வைத்திருக்கிறதான நன்மையை கொடுக்கறது மாத்திரமல்ல, நான் இழந்துட்டேன், என் கையில் கிடைக்கல, என்னை விட்டு போயிட்டு தாவீது அவன் வாழ்க்கையில் சகலவற்றையும் இழந்து போனான். சிக்லாக்கில் அவனோடு இருந்த ஆட்கள், அவனோடு கூட இருந்த சகல காரியமும் பிடிபட்டு போயிட்டு அவன் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுதுட்டான். பலன் இல்லாமல் அழுதுட்டான். ஆண்டவர் சொல்லிட்டார், எழும்பு ஓடு. ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? வசனம் சொல்லுகிறது, நீ அந்த தண்டை பின்தொடரலாம், சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், முன்மாரியையும் பின்மாரியையும் உனக்கு நான் அருளுவேன். நீ இழந்து உன் கையில் கிடைக்காம உன்னை விட்டு போன, உனக்கு கிடைக்காதுன்னு சொன்ன காரியங்கள் சகலவற்றையும் இந்த நாட்களில் வருகிற நாட்களிலே அதை உங்கள் கரங்கள் கூடி கிடைப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. சீயோன் குமாரரே, மகிழ்ந்து களி கூறு. நீ துக்கத்தோடு இருக்காத. அவர் உனக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் உன் வாழ்க்கையில் பெய்ய பண்ணுவார். உன்னை ஆசீர்வாதத்தினால் நிரம்ப பண்ணுவார். எங்களை ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, மகிழ்ச்சியாக இருக்க, மகிழ்ந்து களி கூற, சந்தோஷத்தோடு கூட இருக்க, நிறைவோடு கூட இருக்க கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை கிருபையாய் வழி நடத்தி செல்ல ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். கர்த்தருடைய நன்மை உடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். அவர் உனக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்மாரி பின்மாரி சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்தரலாம். தடைகளை உடைத்து போடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, வார்த்தையை கேட்டவங்க வாழ்க்கையில கர்த்தர் மீண்டுமாய் அவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார், ஞாபகப்படுத்துகிறார். உன் துக்கத்தை மாற்றி போடு. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருப்பதே உன்னுடைய பலனாய் மாறட்டும். கர்த்தருக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவாராக. God bless you.